வணக்கம், நான் மாரிமுத்து. தமிழ் ஸ்கிரீன்ஷாட். நம்ம சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால யூடியூப்ல இருந்து சில்வர் பட்டன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த யூடியூப் சேனல்லாம் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வராங்களோ அவங்களுக்கு இந்த சில்வர் பட்டன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நடுவில் இருக்கிற பட்டனை பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற கேமரா அதில் தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல பலன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட், நான் எந்த வீடியோ போட்டாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன் அப்படின்னு நம்பிக்கையாக கிளிக் பண்ணி பார்க்குற நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி. ரெண்டாவது, எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க, வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க, முந்திரி பருப்பு வாங்கி சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக RTI புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதையும் வாங்கி சப்போர்ட் பண்ணுறாங்க. யூடியூப்ல இருந்து பெரிய வருமானம் வராட்டாலும் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்றதுனால அன்றாட வாழ்க்கையில தேவைப்படுற தேவைகளை என்னால் பூர்த்தி செஞ்சுக்க முடியுது. அதனால இவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. மூணாவது, எனக்கு பொதுவாக சில விஷயங்கள் கண்டென்ட் போடுறத விட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போதெல்லாம் அதற்காக நடிக்க வந்த ஒவ்வொரு நடிகர் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. எனக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தாலும் மக்களுக்கு பொதுவான விஷயங்கள் தான் தேவைப்படுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் பொதுவான விஷயங்களை அதிகமாக போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நாலாவதா, இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையை வர வச்ச ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. ஐந்தாவதா, என்னோட பர்சனல் லைஃப்ல சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் மிக்க நன்றி. யூடியூப் அப்படின்னாலே ஒரு பொழுதுபோக்கு தளமாக தான் மேக்சிமம் பார்ப்பாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ற ஒரு இடமா பார்க்குறேன் நான். யூடியூப் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் யார் வேணா அவங்களோட கருத்துக்களை எந்த கட்டணமும் இன்றி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இதுல நல்ல கருத்துக்களும் இருக்கு, கெட்ட கருத்துக்களும் இருக்கு. நமக்கு எது தேவைன்னு சொல்லி நாம தான் முடிவு பண்ணணும். சும்மா யூடியூப் ஓபன் பண்ணி அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டே போறது நன்மை கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் யூடியூப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கலான்னு நம்ம ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ண உடனே ஷார்ட்ஸ் போகும், நம்ம சர்ச் பண்ண வந்த விஷயத்தையே மறந்துடும், ஷார்ட்ஸை மூவ் பண்ணிட்டு இருப்போம். இது நம்மளோட மனநிலைமைக்கும் உடல்நிலைக்கும் நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியாமலேயே நிறைய நேரங்கள் போகுது. அதனால யூடியூப்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லதை மட்டும் தேடி பிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. இன்னைய தேதிக்கு யூடியூப்ல ஒரே நாள்ல பல லட்சம் வீடியோக்கள் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் எல்லாரும் பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ யார் யாருக்கு என்ன தேவைப்படுதோ அவங்க எதை அதிகமாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்களோ அதை யூடியூப் தானாவே காட்டும். நீங்க இதை போனாட்டி பார்த்தீங்க இல்லையா, இது உங்களுக்கு தேவைப்படுதா பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்ததுக்கு ரிலேட்டடான வீடியோவே திருப்பி காட்டும். அப்போ நீங்க நல்ல விஷயத்தை அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு அதிகமாக காட்டும். சினிமா சம்பந்தமானது, கிளாமரான வீடியோஸ் இதெல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமாக தான் உங்களுக்கு அதிகமாக காட்டும். ஸோ நம்ம சேனல்ல வியூஸ் கம்மியாக போகிறதுக்கு காரணமும் அதுதான். இங்கே பெரும்பாலான மக்கள் நல்ல விஷயங்களை அதிகம் பார்க்கறது இல்லை, கேலி கூத்தான விஷயங்களை தான் நிறைய பார்க்குறாங்க. ஸோ நல்லது கொஞ்சம் லேட்டாக தான் போய் சேரும். அந்த வகையில் பார்க்கும்போது 2020 இருந்து ஃபுல் டைமா யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிற எல்லா வீடியோவுக்கும் கண்டென்ட் கிரியேட்டர் நான் தான், எடிட்டர் நான் தான், கேமராமேன் நான் தான், டைரக்டர் நான் தான். ஷார்ட் பிலிம்ல யாராவது நடிச்சாங்கன்னா அது மட்டும் தான் வேற ஆளா இருக்கும். சில ஷார்ட் பிலிம் நானே நடிச்சிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் என்னென்ன ஒர்க்லாம் என்னால் பண்ண முடியுமோ எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த சேனல் நல்லா போச்சு அப்படின்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இன்னும் நல்ல கண்டென்ட் கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்சூரன்ஸ் சம்பந்தமா எக்ஸ்க்ளூசிவா ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன். அதுக்கான அப்டேட் கூடிய சீக்கிரம் சொல்றேன். அந்த சேனலையும் இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனல்ல இதுவரை நான் லைவ் வந்ததே கிடையாது. ஏன்னா 1 லேக் சப்ஸ்கிரைபர் என்னைக்கு வருதோ அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் லைவ் போடுவேன் அப்படின்னு நானே முடிவு பண்ணி வச்சிருந்தேன். இப்போ வந்திருக்கு. என்னை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்பினா, இல்ல என்கிட்ட நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்க விரும்பினா அதை இந்த வீடியோவுக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே லைவ்ல வருவேன். அன்னைக்கு இந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸ்ல இருக்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா லைவ்ல நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது நம்மளால டக்கு படிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு நான் ப்ரிப்பேர்டா இருப்பேன், உங்களுக்கான பதிலும் டக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் சக்சஸ் ஆன ஸ்டோரி மட்டும் தான் போடுவோம். இப்ப புதுசா ஒரு விஷயம் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது அரசு அலுவலகங்கள்ல எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருக்குது, இருந்தாலும் எனக்கான வேலையை முடிச்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா
அப்படின்னா நீங்க போட்ட மனு எதனால முடிச்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற காரணத்தை வீடியோ அல்லது ஆடியோ நீங்க பதிவு செய்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே நீங்க சொல்றது நியாயமா இருந்து அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணுவேன். எந்த மாவட்டம், எந்த ஊர்ல, எந்த தாலுகா ஆபீஸ்ல இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி அந்த வீடியோ தம்ப்நெயில் டைட்டிலே போட்டுருவேன். முடிஞ்சா உங்களுக்கு யார் வேலை செய்யலையோ அவரோட போட்டோ இருந்தா கொடுங்க, அதையும் போட்டு விடுறேன். யார் வேலை செய்யலையோ அவர் போட்டோ போடணும் அப்படின்னா அவர் வேலை செய்யலன்றதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா யார் மீதும் நாம பழி சுமத்துற மாதிரி ஆயிடக்கூடாது. உண்மையிலே ஒரு வேலை செய்யல அப்படின்றதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருந்ததுன்னா அவர் போட்டோவே தம்ப்நெயில்ல போட்டு இவர் வேலை செய்ய மாட்டாரு அப்படின்ற வீடியோ போட்டு விட்டுரும். மறுபடியும் சொல்றேன், உங்க பக்கம் நியாயம் இருந்தா மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணப்படும். இன்னும் நிறைய ஐடியா இருக்குது, ஆனால் அதுக்கெல்லாம் பண ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் வளர வேண்டியிருக்கு. ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி இந்த சேனலில் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்களும் பயனடைங்க, என்னையும் பயனடைய செய்யுங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.